எதுக்கு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோவ ரீபேலன்ஸ் பண்ணணும்? ஏன் பண்ணணும்? இத கண்டிப்பா பண்ணியே ஆகணுமா? இத பத்தி தெரிஞ்சுக்க எங்க சீஃப் ஃபினான்ஷியல் பிளானர் ராமலிங்கம் நம்மள கைட் பண்ண இருக்காரு. ராமலிங்கம், நீங்க டேக் ஓவர் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன அப்ரோச் பண்றீங்க 2019ல என்ன நீங்க அப்ரோச் பண்ணிருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கேன். என்ன பிளான் போட்டு கொடுத்துருக்கேன், நீங்க வந்து 70% நீங்க வந்து நீங்க வந்து யங் இன்வெஸ்டரா இருக்கீங்க, 70% நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? தென் அதுக்கப்புறமா வந்து 30% வந்து ஃபிக்ஸட் இன்கம் டெட் ஃபண்ட்லயோ எஃப்டிலயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுபடி நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எஸ்ஐபி எஸ்டிபி எல்லாம் போட்டு 2019 எண்டில் ஃபுல் ஃபிளஜா 70% ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. உதாரணமா நீங்க ஒரு 10 லேக்ஸ் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா 7 லேக்ஸ் நீங்க ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, 3 லேக்ஸ் ஃபிக்ஸட் இன்கம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, 2020 மார்க்கெட் பயங்கர கிராஷ் ஆகுது. 38% மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோல 40% லாஸ் இருக்கும். 7 லேக்ஸ் போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் தான். சரிங்களா? ஃபிக்ஸட் இன்கம் 3 லேக்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். மேபி 3 லேக்ஸ் 3 லேக்ஸ் 15 அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம ரேஷியோ என்ன, 70% நான் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண விரும்புறேன், அதனால 70% ஈக்விட்டியில இருக்கணும், 30% ஃபிக்ஸட் இன்கம்ல இருக்கும். இதுதான் நம்ம டிசைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா என்ன ஆச்சு, மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் அசெட் அண்டர் பெர்ஃபார்ம் ஆனதுனால 70-30 ரேஷியோன்றது டிஸ்லோகேட் ஆகி அங்க ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுதான். 70% ஈக்விட்டிக்கு பதிலாக என்கிட்ட ஈக்விட்டியில எவ்வளவு இருக்கு இப்போ 60 தான். இப்போ நீங்க இந்த ஆஃப்டர் கிராஷ்க்கு அப்புறம் ஒரு வேல்யூ போட்டோம் இல்லையா, 5 லேக்ஸ் ஈக்விட்டியில இருக்கு, 3.15 லேக்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம்ல இருக்குன்னு. இதுக்குள்ள நீங்க ரேஷியோ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 60-40 இருக்கும் அப்ராக்சிமேட்டா. இப்போ நான் இதை திரும்பவும் 70-30 ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், 2020ல நான் ஏப்ரல்ல நான் இதை ஐடென்டிஃபை பண்ணேன், எனக்கு இவ்வளவு லாஸ் இவ்வளவு வந்து இந்த இம்பேலன்ஸ் இருக்கு, ரீபேலன்ஸ் பண்ணணும். எங்களுக்கு அடிஷனல் ஃபண்ட்ஸ் இருந்தா ஒரு 10% நான் வந்து ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லையா, டெட் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒரு 80,000 70,000 வித்ட்ரா பண்ணி ஈக்விட்டியில போடணும். போட்டா திரும்பவும் அது 70-30 ரேஷியோக்கு வந்துடும். இப்போ நான் ஒரு 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 70,000 டு 1 லேக் வித்ட்ரா பண்ணி ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, மார்க்கெட் டவுன் ஆகி கிராஷ் ஆகி பாட்டம்ல இருக்கு. நான் அப்போ ஒரு போர்ஷன் ஆஃப் தி அமௌண்ட் ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்றேன். பையிங் லோ டு சம் எக்ஸ்டென்ட் இன் மை போர்ட்ஃபோலியோ இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் அஸ்ட் அலோகேஷன். கரெக்டுங்களா? இதை நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறமா 2021 அக்டோபர்ல மார்க்கெட் என்ன ஆச்சு, ரெக்கவர் ஆகி 60,000 போயிடுச்சு. 2020 ஏப்ரல்ல ரீபேலன்ஸ் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறமா என் போர்ட்ஃபோலியோ 2021ல பயங்கரமா மேல போயிடுச்சு. இப்போ ரீபேலன்ஸ் பண்ணாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், அப்பவும் 5 லேக்ஸ் ஈக்விட்டியில இருக்கு, அதுவும் மேல போக தான் செஞ்சிருக்கும். ஆனா ரீபேலன்ஸ் பண்ண போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணாத போர்ட்ஃபோலியோவோட ஃபாஸ்டா ரெக்கவர் ஆயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா பையிங் லோ டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம பண்ணிருக்கோம். இப்போ 2021ல வந்து 2020 ஏப்ரல்ல 60-40 இருந்தது, திரும்ப 73 ரீஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ 2021 அக்டோபர்ல பாத்தீங்கன்னா ரேஷியோ எப்படி இருக்கும், என்ன மார்க்கெட் வந்து 100% கொடுத்துருக்கு. அப்போ ஈக்விட்டி பயங்கரமா ஓவர் க்ரோ ஆயிருக்கும். இப்போ என் போர்ட்ஃபோலியோ ரேஷியோ பாத்தீங்கன்னா திரும்ப 70-30 இருக்காது. என்ன இருக்கும், 85% ஈக்விட்டி 15% டெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணணும், ஈக்விட்டியில இருந்து ஒரு போர்ஷன் வித்ட்ரா பண்ணி டெட்ல இன்வெஸ்ட் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா, சப்சிக்வெண்டா ரஷ்யா உக்ரைன் வார் நியூஸ், யூஎஸ் ஸ்லோடவுன் நியூஸ்லாம் வந்தப்போ 60,000 வந்து 50,000 திரும்ப 60-50க்கு மார்க்கெட் வந்து 2021-2023 செப்டம்பர் வரைக்கும் ரிட்டர்னே கொடுக்காம இருந்து கரெக்டுங்களா. அந்த பீரியட்ல ஒரு போர்ஷனை வித்ட்ரா பண்ணி நீங்க ஈக்விட்டியில இருந்து வித்ட்ரா பண்ணி டெட்டுக்கு போட்டிருப்பீங்க. அப்போ மார்க்கெட் டெம்பரரி டவுன் ஆகி மேல டவுன் ஆகி மேல இருக்கும்போது டவுன் ஆகும்போது வரக்கூடிய லாஸை இது ப்ரொடெக்ட் பண்ணிடும். மார்க்கெட் கீழே இருக்கும்போது ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட் பண்றீங்க, மார்க்கெட் மேல இருக்கும்போது ஒரு போர்ஷன் நீங்க வித்ட்ரா பண்றீங்க. ஸோ பையிங் லோ செல்லிங் ஹைன்றது அஸ்ட்ரலோகேஷன்ல இன்பில்ட்டாவே இருக்கு. நீங்க அஸ்ட்ரலோகேஷன் ரீபேலன்ஸ் பண்ணும்போது மார்க்கெட் கிராஷ்ல இருந்து ரெக்கவரி ஃபாஸ்டர் ஆகுது, மார்க்கெட் ஃபால்ல இருந்து லாஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? அசட் அலோகேஷன்ன்றது ஒரு ரிஸ்க் ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரிஸ்க் எலிமினேட் பண்ணாது. நீங்க மார்க்கெட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க, 2021ல ஒரு போர்ஷன் வித்ட்ரா பண்ணி நீங்க ஈக்விட்டியில போட்டுருக்கீங்க, அப்பவும் 70-30 ரேஷியோ 70% ஈக்விட்டியில தான் இருக்கு. மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படியே 70% உங்களுக்கு அடிவாங்க தான் செய்யும். பட் என்னன்னா, ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கிறதுனால நம்மளால கொஞ்சம் அந்த ரிஸ்க் ஆப்டிமைஸ் பண்ணிருக்க முடியும். அதுதான். ஸோ ரிஸ்க் ஆப்டிமைஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அஸ்ட்ரலோகேஷன் இருக்கு. தென் வந்து பையிங் லோ செல்லிங் ஹையா டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம போர்ட்ஃபோலியோல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு யூஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. அடுத்தது கிராஷ்ல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு
தென் சப்சிக்வெண்ட் கிராஷ்ல இருந்து நம்மளுடைய டவுன்ஃபாலை குறைச்சிக்கிறதுக்கு. இது ரெண்டுக்குமே இந்த அஸ்ட்ரலொகேஷன் ரீபேலன்சிங் யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்க்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.